பானிபூரினாலே ஆஹா அமூர்த்தம். Kiss me, close your eyes and miss me. Close your eyes. அந்த பானி சுத்தம், பூரி சுத்தம், கவர் சுத்தம், கரண்டி சுத்தம், பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சாக்கடையும் சுத்தம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடன் தமிழச்சி. பானிபூரினா யாருக்குங்க பிடிக்காது? அது ஒரு லவ். ஐயோ, நம்ம லவ் பத்தி சொல்றத நம்மள விட ஸ்பீடா இருக்காளே. பானிபூரினாலே நேத்து பிறந்த புளிக்கையில இருந்து இன்னைக்கா நாளைக்கான இருக்கிற வலிக்க வரைக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பாக்குற எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்க்ளைமர். நான் பேச போற விஷயம் ஆகட்டும் இல்ல காட்ட போற வீடியோஸ் ஆகட்டும், இத பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா கொமட்டிட்டு வரும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நீங்க சாப்பிட்ட பானிபூரியோட பானி எந்த பக்கெட்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்ல போறேன். அதே மாதிரி நொறுக்கு முறுக்குன்னு சாப்பிடுற மசாலா தோசையில இருக்கிற வேற சீக்ரெட் பத்தி சொல்ல போறேன். நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் பத்தி சொல்ல போறேன். டோட்டலா சொல்லணும்னா நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட்டை பத்தி தான் பேச போறேன். வாங்க பேசலாம். நம்ம எல்லாம் ஹவ் டு குக்னு சர்ச் பண்றதை தாண்டி எந்த ஃபுட் எந்த ஸ்ட்ரீட்ல ஃபேமஸ்னு சர்ச் பண்ற அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். இப்பெல்லாம் சாப்பிடறதுக்கு நேர காலம் இல்லாம போயிடுச்சு. நினைச்ச ஃபுட்டை நினைச்ச டைம்ல சாப்பிடுறோம். ஆக்சுவலா சொல்லணும்னா அது ஹேபிட் அண்ட் கல்ச்சராவே மாறிடுச்சு. வேர்ல்டு மொத்தத்துல டாப் 5 ஸ்ட்ரீட் ஃபுட்னு சர்ச் பண்ணோம்னா நம்ம இந்தியா 4th பிளேஸ்ல இருக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டை பத்தி சொல்லணும்னா சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும், திருச்சியில இருந்து திருப்பூர் வரைக்கும், கும்பகோணத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், மதுரையில இருந்து மன்னார்குடி வரைக்கும் பானிபூரி, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, சில்லி சிக்கன், பிரியாணி, பஜ்ஜி போண்டா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில ஸ்ட்ரீட் ஃபுட் யாருக்கு ரொம்ப பிடிக்குதோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்க சென்சிட்டிவா இருந்தா வாமிட் பண்றது கன்ஃபார்ம். அதுக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்க ஜொல்லு விட்டு சாப்பிடுற ஸ்ட்ரீட் ஃபுட்ல ஒரு சிலர் தெரியாம தப்பு பண்றாங்க, ஒரு சிலர் வழி இல்லாம தப்பு பண்றாங்க. ஆனா சிலர் மட்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சைக்கோத்தனத்தினால என்னெல்லாம் பண்றாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க. பானிபூரியோட பானியில மிக்ஸ் பண்ண போய் கேமராவை பார்த்தது கீழே ஊத்துனது என்னன்னு தெரியுமா? கேமரா பார்த்தனால கீழே ஊத்துனா அதுக்கு முன்னாடி அதை எத்தனை தடவை மிக்ஸ் பண்ணாலும் எத்தனை பேர் சாப்பிட்டாங்களோ. வாங்க இன்னொரு கண்ட்ராவிய பார்க்கலாம். இத பார்த்தாலே நம்ம வயிற்றுல கம்ப்ளீட் பூச்சி ஓடுது இல்ல. அப்ப இத சாப்பிட்டவனோட நிலைமை இப்ப என்னவா இருக்கும்? WHO ரிப்போர்ட் படி வேர்ல்டு மொத்தத்துல 600 மில்லியன் பீப்புள்ஸ் ஸ்டடி பண்ணி சொல்ல விஷயம் என்னன்னா வருஷத்துக்கு 4,20,000 பேர் ஃபுட் கன்டமினேஷனால இறந்து போறாங்களாமா. மேபி உங்களுக்கு வந்து தலைவலி வயிறு வலி கூட நீங்க முந்தின நாள் சாப்பிட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்னால கூட இருக்கலாம். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல மிக்ஸ் ஆன பாக்டீரியாவா இருக்கலாம், மஸ்கிட்டோவா இருக்கலாம், இல்ல ஃபுட் கலரா கூட இருக்கலாம். இதெல்லாம் தெரியாம இன்னும் நம்ம சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். நீங்க வேணா பாருங்க, ஒரு சில கடையெல்லாம் குப்பைத்தொட்டி பக்கத்துல சாக்கடை பக்கத்துல தான் வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் போனோம்னா இட்லிக்கு சட்னி ஃப்ரீங்கிற மாதிரி குப்பையில இருந்து நாத்தம் ஃப்ரீ, சாக்கடையில இருந்து ஈகோசு ஃப்ரீ, இது எல்லாத்தையும் விட சூப்பரான வியாதியும் ஃப்ரீ. ஏன்னா நீங்க ஆர்டர் பண்ற ஃபுட்டா உங்களுக்கு முன்னாடி அது எச்சி பண்றது மட்டும் இல்லாம டிச் பண்ணிட்டு போயிடும். இதை கேட்கிற உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அதே மாதிரிதான் எனக்கு. ஆனா உண்மையை சொல்லிதானே ஆகணும். ரியாலிட்டியை சொன்னாலே இனிமேல் நிறைய பேர் ஜாக்கிரதையா இருப்பீங்க. இல்லைன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கிடப்பீங்க. ஆமான்னு சொல்றவங்க ஒரு லைக்க போட்டு போங்க. நான் எதுக்கு லைக் போடணும்? நான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் நீட்டா இருக்கிற கடையில தான் போய் சாப்பிடுவேன். நீங்க சொல்லலாம். நீங்க சாப்பிடுற கடையோட என்விரான்மெண்ட் நீட்டா இருந்தா மட்டும் பத்தாது இல்ல, சாப்பிடுற ஃபுட் ஹைஜீனிக்கா இருக்கணுமா இல்லையா? NDTV பப்ளிஷ் பண்ண ஃபுட் ஆர்டிக்கல பாருங்க. FSSAI காரங்க கர்நாடகால போய் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டோட சாம்பிளை கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், வெட்டிங் ஹால், ஷாப்பிங் மால் இந்த மாதிரி இடத்துக்கு போய் 200 ஃபுட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நிறைய சாம்பிள்ஸ்ல கேன்சர் வரக்கூடிய ரசாயனம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பானிபூரியோட பானியில கேசினோஜெனிக் அப்படிங்கிற கெமிக்கல் தான் காரணம். இந்த கெமிக்கல் நம்ம சாப்பிடுற மஞ்சூரியன்ல இருக்கு, சில்லி சிக்கன்ல இருக்கு, ஏன் குழந்தைங்க சாப்பிடுற காட்டன் கேண்டில கூட இருக்கு. இதெல்லாம் நம்மள அட்ராக்ட் பண்றதுக்காக போடுறாங்க. நம்மளும் அதை பார்த்ததுமே லவ் அட் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி அட்டாக் ஆயிடும். சிலர் இதெல்லாம் தெரியாம பண்றாங்க, பட் ஒரு சிலர் மட்டும் தெரிஞ்சே நிறைய தப்பு பண்றாங்க. பெங்களூர்ல ஒருத்தர் பானிபூரிக்கு கெட்டு போன பொட்டேட்டோஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட சாப்பிட்டவங்க எல்லாம் என்ன கேட்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனால வாமிட்டிங், ஹெட் ஏக், டயரியா, அவ்வளவு என் குழந்தைங்க சாப்பிட்டா இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்டா பானிபூரி குழந்தைங்க தானே விரும்புறாங்க. பேரண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தர் பப்ளிக் டாய்லெட் வாட்டரை யூஸ் பண்ணி பானிபூரி வித்துட்டு இருக்கான். இதை விட கொடூரமா ஒரு ஐஸ்கிரீம்ல என்ன மிக்ஸ் பண்ணிருக்கான் தெரியுமா?
அத நான் சொல்ல விரும்பல, நீங்களே பாருங்க. Horrific incident, an ice cream vendor was allegedly seen masturbating inside his cart. The incident took place at Ambedkar Center in Warangal district on March 19. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இதெல்லாம் யாரோ ஒருத்தங்க ஸ்டிங் ஆபரேஷன் மாதிரி எடுத்தனாலதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப நமக்கு தெரியாம எத்தனை ஊர்ல எத்தனை பேர் என்னென்ன பண்ணி விக்கிறாங்கன்னு தான் நம்மளுக்கு தெரியல. நான் எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸையும் சொல்லல, ஒரு சிலர் மட்டும் மனிதாபிமானமே இல்லாம வியாபாரம் பண்றாங்க. எனக்கு லாபம் வந்தா போதும், எவன் எக்கேடு கேட்டா எனக்கு என்ன. அவனுக்கு இருக்கிற சைக்கோத்தனத்தெல்லாம் நம்ம சாப்பிடுற ஃபுட்ல தான் ட்ரை பண்றான். சோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஏதாவது தப்பு நடந்தா உடனே FSSAI அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் வயித்துல அடிச்ச மாதிரி இல்லையான்னு நீங்க சொல்லலாம். அவனை ஒருத்தரை பத்தி யோசிச்சீங்கன்னா அவன் கிட்ட சாப்பிடுற 100 பேர்த்தோட ஹெல்த் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவேர்னஸ் கொடுங்க. நீங்களும் ஸ்ட்ரீட் ஃபுட் லவர்ஸா இருந்தால் தயவு செஞ்சு கம்மி பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.